அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். முதல் 5 மாத காலம் கடகராசியில் முன்னேறி சென்று ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் அதிசாரமாக சிம்மராசிக்கு சென்று பிறகு வக்கரகதியில் மீண்டும் கடகராசிக்கு வருகிறார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய் குரு இணைவு, ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய் குரு கேது முக்கூட்டு கிரக இணைவு. கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் நல்லது கெட்டது இரண்டும் கலந்த பலன் இந்த பதிவில் காணலாம். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா 12வது வீட்டிலே குரு அமர்ந்து 6வது வீட்டை முழுமையாக இயக்கி கொண்டிருந்தார். அப்போ கடன், நோய், எதிரி, சொந்த பந்த உறவுகளிடம் கடுமையான சண்டை சச்சரவுகள், உங்களுக்கு பின்னாடி முதுகில் கொட்டக்கூடிய எதிரிகள் இருந்திருப்பாங்க. இப்போ ஜென்ம ராசியில் உச்ச ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்ய போகிறார். முதல் 5 மாத காலம் உங்களுக்கு குரு பலன் இல்லை. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதங்களில் அதிசாரமாக குடும்பஸ்தானத்திற்கு குரு வரும்போது குரு பலன் உண்டு. இப்போ இந்த காலகட்டங்களில் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும். 2வது வீட்டில் குரு வரும்போது குடும்ப பிரச்சனைகள் தீரும், மன அழுத்தம் நீங்கும். முதல் 5 மாத காலம் ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்வார். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குருபகவான் யார் என்றால் பரம மைத்திரதார என்று சொல்லக்கூடிய விசாகம், பூரட்டாதி, புனர்பூச நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் குரு. அதாவது 5வது வீட்டிலே விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கிறது. 9வது வீட்டிலே புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கிறது. ஜென்ம ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கிறது. குருபகவான் ஜென்ம குருவாக வரும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு முதல் 5 மாத காலத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு. புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய் குரு இணைவு, ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய் குரு கேது 3 கிரக இணைவு. இந்த காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் ஆபத்தான பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். 3 கிரக கூட்டணி இருக்கும்போது கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். கருக்கலைவு உண்டாகும். கடகராசிக்கு 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே செல்லும்போது கடன் வாங்கி, பேங்கில் கடன் வாங்கி வீடு கட்டலாம். வீட்டு மனை, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு யோகம் உண்டு. அதே மாதிரி புதிய முயற்சிகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்நியர்களை நம்பக்கூடாது. கடகராசிக்கு 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே செல்லும்போது கடந்த வருஷத்தில் முதுகில் குத்தின எதிரிகள் உங்களுக்கு தெரியாது. 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் வரும்போது உங்களுக்கு 1000 எதிரிகள் இருந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். எல்லாமே உங்கள் எதிரிகள் உங்களுக்கு தெரியும். பூச நட்சத்திரத்தில் குருபகவான் செல்லும்போது தெய்வஸ்தலங்களுக்கு
பாத யாத்திரை, கிரிவலம் அடிக்கடி சென்று வருவீர்கள். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பூச நட்சத்திரத்தில் ஆனி ஆடி மாதங்களில், இந்த 2 மாதங்களில் பூச நட்சத்திரத்தில் குருபகவான் செல்லும்போது ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மன அழுத்தம் கூடுதலாக இருக்கும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வெளிநாடு சென்று வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருக்கும். கடகராசி பூச நட்சத்திர அன்பர்கள் ஆனி ஆடி இந்த 2 மாதங்களில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நெடுஞ்சாலை போக்குவரத்து வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு கவனமாக வருவது நல்லது. ஏன்னா ஜென்மகுரு காலகட்டங்களில் சிறு சிறு விபத்துகளும் ஏற்படும். கடகராசிக்கு 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது கடன், நோய், எதிரிகள் சார்ந்து பயம் உண்டு. கடகராசியில் குரு அமர்ந்து 9ஆம் பார்வையால் கடகராசி அன்பர்களுக்கு பாகிஸ்தானத்தை பரிசுகிறார். தன் வீட்டை தானே பரிசுகிறார். அரசு புறம்போக்கு நிலத்தில் பொதுமக்களுக்காக கோவில் கட்டுவது, மராமத்து வேலைகள் செய்வது, பொது தொண்டு சேவை செய்யக்கூடியவர்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்கும். ஏன்னா 9வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். பொது சேவையில் ஈடுபாடு உடையவர்களுக்கு பொதுமக்களிடம் நல்ல பேர் உண்டு. குரு பகவான் 9ஆம் பார்வையால் தன் வீட்டை பார்வை செய்யும்போது அங்கே சனி அமர்ந்திருக்கிறார். பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். அதே மாதிரி அப்பாவிடம் நீங்கள் எதிர்த்து பேசுகிற மாதிரியான சூழ்நிலைகளும் வரும். நீ என்ன சொல்கிற, நான் என்ன கேட்குறது அப்படின்னு முதல் 5 மாத காலத்தில் ஆனி ஆடி இந்த 2 மாதத்தில் உங்கள் அப்பாவிடம் ஒரு நாள் நாச்சும் எதிர்வாதம் சண்டை சச்சரவு செய்வீர்கள். குரு பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை கடகராசிக்கு கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. கணவன் மனைவிக்குள் கடந்த கால பிரச்சனைகள் ஓரளவு தீரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும். மனைவி பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. மனைவி பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். கடகராசிக்கு 7வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது நட்பு உறவுகளிடம் ஓரளவு ஒற்றுமை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் உண்டு. கடகராசிக்கு 5வது வீட்டை குரு பகவான் 5ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை 6ஆம் அதிபதி பார்வை செய்யும்போது முற்பாதி உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு பிற்பாதி மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். 5வது வீட்டை 6ஆம் அதிபதி பார்வை செய்யும்போது பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். குழந்தைகளுக்காக படிப்புக்கோ வேலைக்கோ திருமணத்திற்கோ செலவுகள் உண்டு. கடகராசியில் குரு பகவான் செல்லும்போது உங்கள் குழந்தைகளை நீர்நிலைகளுக்கு செல்லாமல் பார்த்துங்க. அதாவது ஏரி, கிணறு, குளம், குட்டை, நதி, ஆறு, கடல் இப்படி நீர்நிலைகளுக்கு செல்லாமல் பார்த்துங்க. 5வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம். கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பகவான் 6, 9ஆம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசி நட்சத்திரத்திலே செல்லும்போது வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள், உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு வளர்ச்சி உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம்.
இருந்தாலும் வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தும். பூச நட்சத்திர அன்பர்கள் உங்கள் வேலை உத்தியோகத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.